ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் கைஸ் இது யாரோட ஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மைலி ப்ரோவோட ஐடி பாருங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்மைலி ப்ரோவோட ஐடியை வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டேன். அதனால வந்து இப்போ ஸ்மைலி ப்ரோவோட டிராகன் அவர் வந்து டிராகன் வச்சிருக்காரு கைஸ். ஓகேவா, அந்த டிராகன் ஃப்ரூட்டை நான் வந்து வேற ஃப்ரூட் சாப்பிட்டு மாற்ற போறேன். பார்த்துட்டு ஸ்மைலி ப்ரோவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா, என்ன ஃப்ரூட் சாப்பிடணும், ஏதாவது முட்டை சாப்பிடணும். ராக்கெட் ஈட். ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருந்த டிராகனை வந்து போட்டு தள்ளிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ராக்கெட் ஃப்ரூட் இருக்கு. இப்போ வந்து ஸ்மைலி ப்ரோ கூப்பிட்டு ஸ்மைலி ப்ரோவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க ட்ராக் பண்ணேன். இது வந்து ஸ்மைலி ப்ரோட அக்கௌண்ட் தான். ஆனால் அவரோட ட்ராகன்லாம் ஒன்றும் போல. ஸ்மைலி ப்ரோ அப்படியே காலோசியமா மைக் ஆன் பண்ணு. இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. என் ஐடியில் அவர் இருக்காரு, அவர் ஐடியில் நான் இருக்கேன். ஸ்மைலி ப்ரோவா, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் கைஸ். கைஸ் ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மைலி ப்ரோ வந்து பர்மனன்ட் டிராகன் கிட்ஸும் எட்டி வச்சிருக்காரு. இன்னும் நிறையா ஃப்ரூட் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரூட்டுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ஷோகேஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக டிராகன் ஷோகேஸ் பார்த்துடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட்டு டிராகன் தான் அந்த கேம்லேயே வந்து ஒரு ரேரஸ்ட் ஃப்ரூட் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரூட்னு சொல்லலாம். ஓகே கைஸ், டிராகன்ல வந்து 2 விதம் இருக்கும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, 2 விதம் இருக்கு. ஒன்று ஈஸ்ட் டிராகன், இன்னொன்று வெஸ்ட் டிராகன். இங்க பாருங்க, ஸ்வாப் டு ஈஸ்ட்னு காட்டுதா. இது வந்து ஈஸ்ட் டிராகன் கைஸ். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது. ஒரே நிமிஷம், எங்கடா இது வந்து வெஸ்ட் டிராகன், இது ஈஸ்ட் டிராகன். இப்போ நாம வச்சிருக்கிறது வெஸ்ட் டிராகன். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் டிராகனோட ஷோகேஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இதுல வந்து ஃபியூரி மீட்டர் இருக்கு. அது எதுக்குன்ட்டு நான் வந்து அப்புறம் சொல்றேன். ஃபியூரி மீட்டர் வச்சு நம்ம ஒரு வேற லெவலான விஷயம் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவ் வந்து ஹீட் வேவ் கேனன். ஸ்மைலி ப்ரோ அசையாந்துல்ல. ஹீட் வேவ் கேனன்னா என்னன்னா, அடிப்பாங்க 3084 டேமேஜ் போகுது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டுக்கு M1 ஒன்று இருக்கு. அதை வந்து கடைசியாக பார்க்கலாம். M1 ஒன்றும் இல்லை, மொத்தம் 3 M1 கைஸ். 3360 டேமேஜ் போகுது. அடுத்தது வந்து அடுத்த மூவ் இன்ஃபர்னல் பின்சர். அதுக்கு முன்னாடி ஹீட் வேவ் கேனன் காத்துல படம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ ஸ்மைலி ப்ரோ, காத்துல பறந்து அடிச்சா கம்மி டேமேஜ் போகுது, தரையில இருந்து அடிச்சா அதிக டேமேஜ் போகுது, அப்படி ஏதாவது இருக்கா? நீ ஃபுல்லா சார்ஜ் பண்ணல அது. ஓகே சரிங்க, காத்துல பறந்து ஃபுல்லா சார்ஜ். ஆமா கைஸ், ஈக்குவல் டேமேஜ் தான் போகுது. அடுத்த மூவ் இன்ஃபர்னல் பின்சர். இன்ஃபர்னல் பின்சர் தான் ஒரு சூப்பரான மூவ். அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் கீழே சூப்பரா இருக்கும். 3419 டேமேஜ் வருது கைஸ். கீழே வந்து போன் ஆகிற மாதிரி இருக்கு கொஞ்சம். ஓகேவா, அடுத்தது ஸ்கோச்சிங் டவுன்ஃபால். இதை வந்து ஒரு செம்மையான மூவ். ஓல்டு டிராகன்லேயும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து டிராகன் ரீவொர்க்டு வெர்ஷன். இப்போ நம்ம அடுத்து சும்மா சூப்பராக இருக்கும். 4365 டேமேஜ் தருது கைஸ். அடுத்தது இது வந்து கடைசியாக பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது F எதுக்குன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். டிராகன் ஃபைட்டு சும்மா ஸ்பீடாக போகும். ப்ரோ எஃப்மோ அட்டாக்கும் பண்ணும். மதுரா அட்டாக்குமா பண்ணும். ஆமா, என் பக்கத்துல வந்து எஃப் யூஸ் பண்ணு. ஓகே கைஸ், பக்கத்துல வந்து எஃப் யூஸ் பண்ணா டேமேஜ் தருங்கிறது பார்ப்போம். गाइस சூப்பரா இருக்கு गाइस. 2521 டேமேஜ் தருது, வேற லெவல். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் எவல்யூஷன் அது பார்த்தலாமா? அப்ப பி அழுத்தணும்னா
கைஸ் இது வந்து சூப்பரான ஒரு டிராகனா மாறிடும். சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு வந்து ஹைபிரிட் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அது இதுக்கப்புறம் பார்க்கலாம். தான் ப்ரோ ஸ்மைலி ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு டிராகனுக்கு வந்து ஸ்கின்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்கின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டிராகனுக்கு ஒரு ஸ்கின், ஈஸ்ட் டிராகனுக்கு ஒரு ஸ்கின். வெஸ்ட் டிராகனுக்கு வந்து தலைவர் 4 ஸ்கின் வச்சிருக்காரு. நம்ம அதில் ஃப்ரோஸ்பைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதோட மூவோட இதெல்லாம் பார்த்துடலாமா? ப்ரோ ஸ்மைலி ப்ரோ திறந்து விடு. ஓகே ஃபர்ஸ்ட் மூவ் இந்த ஹீட் கேனன் 4000 டேமேஜ் தருது கைஸ். பாதரா இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நல்ல ஹைட்டுக்கு போகும். ஆமா கைஸ், ரேஞ்ச் இதுல சூப்பரா இருக்கும். ரேஞ்ச் அந்த ஜீரோ ஹோல்ட் பண்ணி அடி கைஸ் பாருங்க. நல்லா ஹோல்ட் ரேஞ்ச் பாருங்க கைஸ், எங்க இருந்து அடிக்குது. சும்மா வேற லெவல்ல இருக்கும். PvPக்கு டிராகனு செம்ம ஸ்பீடா பறக்க முடியுது கைஸ். ஓகே அடுத்த இன்ஃபர்னல் பிஞ்சர் கைஸ். ஏதோ இதோட கையில இருக்க நகம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு பெரிய கீறி ஓடுற மாதிரி இருக்கு. அதுல அப்படியே ஃப்ளேம்ஸ் போகுது. செமையா இருக்கு. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க VFXலாம். அடுத்தது ஸ்கோர்ச்சிங் டவுன்ஃபால். இதுதாங்க சூப்பரா இருக்கு. பாருங்க மேல ஒரு ஆர்க்கு மாதிரி வந்து அது அப்படியே மேல இருந்து வெட்டிங் கைஸ். சும்மா ஒரு ஐலாண்டியே டேமேஜ் பண்ணுங்க கைஸ். 1000 டேமேஜ் போயிருக்கு. அடுத்தது எஃப்மூ ஒன்றும் இல்லை கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பறக்கிறதுக்கு இப்படி அழுத்தி பிடிச்சி அப்படி சும்மா வேற லெவல்ல பறக்கும். அட்டாக் பண்ணலாம். இதை வச்சு அட்டாக் பண்ணலாம். ஆமா எப்படி? பக்கத்துல இருந்து யூஸ் பண்ணு கைஸ். ஆமா கைஸ், இதுவும் அப்படியே சொலட்டி எடுத்துட்டு போய் வாழை வச்சு கீழே அடிக்குது கைஸ். சூப்பரா இருக்கு. ஓகே இதோட ஹைபிரிட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. பார்த்துருப்பீங்க. இதுதான் கைஸ் ஹைபிரிட் ஃபார்ம். இங்க ஃபியூரி மீட்னு ஒன்று இருக்கா. இது வந்து ரெட் கலர்ல இருக்கிற, அதாவது எல்லோ கலர்ல இருக்கிறப்ப ஹைபிரிட் ஃபார்ம் மாறுவான். ரெட் கலர்ல இங்க இருக்கு பாத்தீங்களா, இது இருந்தா ஃபுல் டிராகனா மாறிடுவான். ஓகே சட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம இதுலயும் பாத்துறோம் கைஸ். மறந்தே போயிட்டு பாருங்க, நம்ம இது டிராகன்ல M1 பார்க்கல. ஓகே கைஸ், இதுல M1 அவ்வளோ நல்லா இல்லை, ஏதோ கம்மியாக தான் டேமேஜ் தருது. ஏன் ப்ரோ ஸ்மைலி ப்ரோ அசைய முடியலனால 2 3 4. ஓகே கைஸ், மொத்தம் 4000 பக்கம் தருது. 3737 தருது. இப்போ ஹீட் வேவ் கேனன் பார்க்கலாம். 3320 டேமேஜஸ். தட்ஸ் கூல் ப்ரோ. அடுத்தது ஸ்காட்சிங் டவுன்ஃபால். ஸ்மைலி ப்ரோ வெளியிட்டாரு. ஸ்மைலி ப்ரோ ஜாயின் பண்ணிட்டு இங்க பாருங்க गाइस, எவ்வளோ பவுண்டி வச்சிருக்காரு. 12.4 மில்லியன் பவுண்டி வச்சிருக்காரு. நம்மளோட ஃப்ளைவும் அப்படியே தான் இருக்கு. எங்க இருக்கா? நான் இங்க தான் பறந்துட்டு தான் இருக்கேன். போய் நில்லு ப்ரோ. ஓகே சூப்பரா இருக்கு இந்த இது. நீங்களும் வந்து டிராக் எடுக்கிறது கஷ்டம் பேசிக்கலி, ஆனா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் இன்ஃபார்மேஷன் பிடிச்சிட்டு போய் கீழே வச்சு ஒரே அடி 4000 டேமேஜ் தருது. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நான் பார்த்தது இல்ல. ப்ரோ யார் ப்ரோ அது டிசில? Somebody got it right. ப்ளூ தமிழே வெளியில போ. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா வெளிய. ஸ்மைலி அவனுக்கு இக்கடி. நானே போறேன். போயிரும். ஸ்மைலி நில்லு. ஓகே गाइस, ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. அது ஒண்ணும் கண்டுக்காதீங்க. டிஸ்டர்ப்ல இன்ஃபர்னல் பிரின்சஸ் வேற லெவல்ல இருக்கு गाइस. 5666 டேமேஜ் தருது. வேற லெவல்ல இருக்கு.
டேஷ் பண்றப்ப ஒரு கூலான அனிமேஷன் வருது, சூப்பரா இருக்கு. கோச்சிங் டவுன் ஃபால் 6,000 பக்கம் தருது, 5,898 தருது, சூப்பரா இருக்கு. ஏன் ப்ரோ ஸ்மைலி ப்ரோ எப்பவும் இதுலயும் டேமேஜ் தருமா? ஆமா கைஸ் இதுவும் தருது, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ டிராகன் வந்து ஒரு சூப்பரான PvP ப்ளஸ் கிரைண்டிங்கான அமௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம இந்த பெரிய டிராகனா மாதிரி அமௌண்ட் M1 பாருங்க கைஸ், அழுத்தி பிடிக்கிறதா அழுத்தி பிடிக்கிறதுல நெருப்பா கம்பி தள்ளிட்டு. ஆஹா வேற லெவல்ல இருக்கு கைஸ் டிராகன். வெறும் வெஸ்ட் டிராகனே எப்படி இருக்கு, ஈஸ்ட் டிராகன்லாம் எப்படி இருக்குமோ. ஓகே இப்போ நம்ம ஈஸ்ட் டிராகனா மாற வேண்டிய விஷயம். ஒன்றும் இல்லை கைஸ், மூவ்ஸ்லாம் சிமிலராக தான் இருக்கும், எல்லா மூவுமே சிமிலராக தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி 11 நிமிஷம் போயிடுச்சு வீடியோ, ஸோ சீக்கிரமாக அதை காட்டுறேன். இன்னும் நம்ம நிறையா கிட்ஸ்னே ஃப்ரூட் பார்ப்போம், எட்டி பார்ப்போம், 2 ஃப்ரூட் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் வந்து சப்போர்ட்லாம் சூப்பராக தனிங்க, ஷார்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் வேற லெவலில் வியூஸ் போகுது, பிச்சுட்டு போகுது வியூஸு. வீடியோ நின்று கைஸ் இங்கே 2 நீங்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்திருப்போம். எவ்வளோ ஸ்மைலிங் ப்ரோ கரெக்ட் தான். ப்ரோ கைஸ் PvP பண்றாங்க 2 பேரும். அவன் பாரு PvP அன்மணிட்டு போய் அடிக்கிறான். வேற லெவல் கைஸ், ஃபன் மூமெண்ட். ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டிராகன் ஃபோக்கஸ் பண்ணலாம். M1 சேம் சிமிலரா தான் கைஸ் இருக்கு. 3 M1 எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. சோ வந்து நம்ம சட்டு ஆனா டிரான்சிஷன் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதான் சரி என்னடி ப்ரோ என்னடி ஏறுது ஓகே நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம். சல்லன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ரெடி ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஓகே கைஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈஸ்ட் டிராகன் பார்க்க போறீங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாமா? வெளியில ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது ஆகாயத்துல, அதுல இருந்து அப்படியே உடச்சிட்டு வரும் கைஸ். இங்க பாருங்க அப்படியே இந்த பாம்பு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு, அப்படியே சுருண்டு சூப்பரா இருக்கு ஸ்ட்ரக்சர். ஸ்கின்னு சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் M1ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபைனலி ப்ரோவா இதுக்கும் M1 நெருப்பு தான் கைஸ் கத்துது, அதே மாதிரி தான் இருக்கு M1. ஸோ இப்போ நம்ம இது பார்ப்போம். 5,018 போது கைஸ், சும்மா வேற லெவல்ல இருக்கு. இன்ஃபர்னல் பிக்சர், இந்த இன்ஃபர்னல் பிக்சர் வந்து வேற மாதிரி இருக்கும், அதில் வேற மாதிரி இருந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்காட்சிங் டவுன்ஃபால் இதுவும் அதே மாதிரி தான். அதான் வெயிட் பண்ண ஆர்ப் கைஸ், அதே மாதிரி ஒரு ஆர்ப் வருது. ஸ்மைலி டீ எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா இதாகும். ஸ்மைலி ப்ரோ அப்படியே சுற்றி வளைக்கிறேன் கைஸ். ஸ்மைலி இந்த நடுவில் ரிங்குக்குள்ளார வந்து இல்லை பாருங்க, சூப்பரா இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஓகே சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, சும்மா சூப்பரா இருக்கு. இது ஸ்ட்ரக்சரே சும்மா சூப்பரா இருக்கு. இப்ப நான் எப்படி போய் அதில் நிக்கிறதுன்னு தெரியல, இருங்க தலையெடுத்து போய். ஏதோ பாம்பு, இந்த பழைய போன்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு பாம்பு கூட போய் இது சாப்பிடுவேன், ஆப்பிள் சாப்பிடுவேன், அந்த மாதிரி. ப்ரோ நிக்க தேவையில்ல ப்ரோ, இரு ப்ரோ ஒன்றுதான் இருக்கு. ஓகே கைஸ் F டேமேஜ். ஆமா கைஸ் F டேமேஜ் தருது, சூப்பரா இருக்கு.
கையும் இந்த சும்மா டிராகன்ஸ்லாம் எப்படி பறக்கும், இந்த கை அனிமேஷன் பாருங்க, சும்மா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஃப்ரூட்டோட ஷோகேஸ்க்குள்ள போயிடலாம். என்ன ப்ரோ இது, என்ன போட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சு, எங்கேயோ ஒரு போட்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். ஓகே இங்க இருக்கு பாத்தியா இந்த போட், தான் மறுபடியும் பாரு ப்ரோ, என்னது ப்ரோ இது. ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம, இல்ல எனக்கு புரியல சத்தியமா. இது என்னது இல்ல சத்தியமா புரியல, எப்படி கேஸ் இதெல்லாம் நடக்குது, எப்படி டிபி ஆகுதுன்னே தெரியல. ஓகே கேஸ் நம்ம அடுத்த டைம் வேஸ்ட் பண்ணது கிட்ஸ் கேஸ் பண்ணலாம். ஓகே கேஸ் நம்ம கிட்ஸ் ஷோகேஸ் வந்து எடுத்துட்டோம். ஆனா என்ன ஆயிருக்கு, கரெக்ட் ஆயிடுச்சு, அது இது வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் எடுக்கிறோம். ஓகேவா. ஓகே கைஸ், இதில் வந்து டைல்ஸ்னு ஒரு இது இருக்கு கைஸ். எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி பியூரிமீட்டர் பார்த்துருப்பீங்களோ டிராகன் ஷோகேஸில், அதே மாதிரி இல்லை டைல்ஸ்னு ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னு நான் போக போக சொல்கிறேன். இதில் வந்து மொத்தம் 3 டைல் இருக்கு. 3 டைல் தான் ப்ரோ. ஓகே கைஸ், இதில் ஃபஸ்ட்டு M1 இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. 8057 டேமேஜ் போகுது கைஸ், 4 M1. அப்புறம் இந்த டேஷ் கூல் டவுன் சூப்பராக இருக்குது, இந்த ஜம்ப் பண்ணுறப்ப அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகேவா கைஸ், இப்போ பாருங்கள் டைல் 2 வந்துருச்சு, நம்மளுக்கு 2 வால் முடிச்சிருக்கும். அடுத்தது வந்து அக்கர்ஸ்ட் என்ஷான்மெண்ட், கையை தூக்குறான், ஏதோ ஃபயர் மாதிரி வருது. ஸோ விட்டோம்னா ஒரு ஆப்பு மாதிரி போய் அவங்கெல்லாம் அடிக்குது கைஸ். ஸோ 3914 டேமேஜ் வருது. அடுத்த மூவ் டைல்ஸ் ஆஃப் போர்னிங் அக்னி. ஏதோ கார் டயர்ல அப்படியே ஸ்பைக் வச்ச மாதிரி போய் ஆப்போனண்ட்டை வந்து கிழிக்குது குத்தி, சூப்பரா இருக்கும் மாதிரி. இந்த 3 டைல் ஏறிச்சா, அப்ப இந்த 3 டைல் ஏறினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்க, ஒரு ஃப்ளையிங் இது மாதிரி. ஸோ இப்போ நம்ம ப்ரோ இல்லை, நம்ம இதை நம்ம ஆப்போனண்ட்டை அடிச்சுட்டு விட்டோம்னா அவங்களுக்கு டேமேஜ் போயிட்டே தான் இருக்கும், ஏன்னா இது வந்து டேமேஜ் பண்ணும். ஓகேவா. அடுத்தது ஃபயர்ஃபாக்ஸ் டிஸ்போஷன் 5866 டேமேஜ் போகுது கைஸ், ஒரு நல்ல டேமேஜ் போகுது. நல்லா இருக்கும் இந்த ஃப்ரூட் PvPக்கு யூஸ் பண்ண. ஸ்மைலி ப்ரௌன் இல்லை, ஆல்ரெடி வீடியோ லென்த் ஆயிடுச்சு கைஸ் டிராகன் ஷோகேஸோட. அடுத்தது நம்ம கிட்ட இருக்க மூவ் வைல்ட் அசால்ட். சும்மா இழுத்து போய் நாளைக்கு கீழே அப்படி விட்டுறது சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம். ஓகே கைஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க பாருங்க, கிருஷ்ணனோட பல்லு நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அக்கர்ஸ் என்ஷான்மெண்ட். ஆப்போனண்ட்டை இழுத்துட்டு போய் நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபயர்ஃபாக்ஸ் டிஸ்போஷன் இருந்துச்சுல்ல, அந்த மூவ் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ டைல்ஸ் ஆஃப் போர்னிங் அக்னி அது பார்த்துடலாம். இது பாருங்க, இது நல்லா இருக்கு ஒரு மாதிரி. அப்புறம் இந்த மூளை வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கு. என்னன்னா கைஸ், இப்போ பாருங்க 2 NPC கிட்ட போயிடணும். முதல்ல ஸ்மைலி ப்ரோவா, கைஸ் இப்போ இவனுங்க 2 பேத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஸ்மைலி ப்ரோ தள்ளு ப்ரோ. அவன் எங்க ப்ரோ ஹவ் பண்ணது போயிட்டு இருக்கான். ஸ்மைலி நீ போயிடு, ஸ்மைலி இங்க இருக்காத. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேத்தையும் இழுத்துட்டு போய் இப்படி வச்சு 2 சைடும் அடிக்கும் கைஸ். ஓகேவா. 2 எனிமி மேல ஒரே சமயத்துல யூஸ் பண்ணலாம், செம்மையா இருக்கும். ஓகே, நம்ம டைல்ஸ் ஆஃப் பர்னிங் அக்னி பார்த்துடலாமா. ஸ்மைலி ப்ரோ எங்க இருக்க, இங்க வா ப்ரோ. டைல்ஸ் ஆஃப் பர்னிங் அக்னி கைஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம வந்த வழியில நின்னாலே டேமேஜ் விழுவுது கைஸ். செமையா இருக்கு இது ஒரு மாதிரி. ஏன் ப்ரோ மிஸ் இது உன் மேல அடியா விழுவ மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இழுத்துட்டு போய் வச்சு இப்படி கீழே அடிக்குது கைஸ். கிட்சுனேமோட பாலும் கிட்சுனே முகமும் வருது கைஸ், சூப்பராக இருக்கு சும்மா.
ஃபயர்ஃபாக்ஸ் டிஸ்போஷன் ஒன்றும் இல்லை, சேமாக தான் இருக்குது. டேமேஜ் ரொம்ப அதிகமாக தருது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. அடுத்தது வைல்டு அசால்ட் பார்த்துக்கலாமா கைஸ்? எல்லா மூவும் யூஸ் பண்ண ஒரு சில மூவ் யூஸ் பண்ணும் போது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுமே மேலே இப்படி வருது கைஸ். வைல்டு அசால்ட் அதே தான், இழுத்துட்டு போய் 4 கீறி விட்டுருது. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம 80 ஷோகேஸ் போயிடலாம். 80 cannot change ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்க. PvP போனதுக்கு அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிடுவோம். இன்னும் காம்பேக்ட்னு காட்டதில்லை, அப்படி காட்டுறப்ப நம்மளால மாற்ற முடியாதான் கைஸ். ஸ்மைலி ப்ரோ அடிக்காத. இது அப்படியே நல்லா கீழே இழுத்துட்டு வந்துட்டு 8 ஓகே கைஸ், 8 கியூப் பண்ணியாச்சு. ஸ்மைலி ப்ரோவா ஃபர்ஸ்ட் மூவ் ஆர்டிக் கிளாப். கையில் அப்படியே ஒரு பவர் மாதிரி வருது. ஸோ நல்லா லோட் பண்ணி அடிச்சா 3665 டேமேஜ் தருது. ஸோ நல்ல டேமேஜ் இந்த மூக்கு. அடுத்தது ஃப்ரோஸ்பிட் போல்டர், ஒரு சின்ன பால் மாதிரி வருது, அடிக்குது. செமையா இருக்கு கைஸ். ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளேஷியல் எக்ஸிகியூஷன் சும்மா பக்கத்துல டெலிபோர்ட் ஆகி ஒரு சும்மா குத்துது பாருங்க. ரொம்ப அப்படியே இனிமே பறந்துட்டு போயிருக்கோம். அடுத்தது தண்டர் ரஷ், இழுத்துட்டு போய் அப்படியே தூக்கி கட்டிக்குதுங்க, வேற லெவல்ல இருக்கு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன், சும்மா ஒரு சூப்பரான இதோட அனிமேஷனோட இதாகும் பாருங்க. அனிமேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த மூச்சு விடுறதெல்லாம் அப்படியே வருது வாயில இருந்து. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டிக் கிளாப் நல்லா லோட் பண்ணி அடிச்சோம். 4061 டேமேஜ் தருது கைஸ், சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ளாஷ் ஸ்டெப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களை மாதிரியே ஒரு 80 வரும். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், B3 ஸ்கில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட. ஓகே, அடுத்தது ஃப்ரோஸ்பிட் போர்ட். இங்கே பாருங்கள், நான் குட்டியாக வந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி, இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். சும்மா அடிச்சோம்னா இந்த பீஸாக செதறி போகுது இல்லை கைஸ், அதுலேயும் டேமேஜ் விடும் உங்களுக்கு. அதுவும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகேவா? அடுத்தது கிளேஷியல் எக்ஸிகியூஷன், இது சூப்பராக இருக்குங்க. நல்லா பவரை ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சு ஒரு இழுத்து நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் குத்துறாங்க கைஸ். இப்போ 2 பேருமே V4ல இருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்கும் கைஸ். அடுத்தது தண்டர் ரஷ், இழுத்துட்டு போய் நல்லா குத்தி நல்லா தூக்கி அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இங்கே பாருங்க, ஃப்ளாஷ் ஸ்டெப் பண்ணால் 80 வரும்ல, இந்த மாதிரி ஒரு 80 வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு காம்போ வேணும்னாலும் சொல்லுங்க, காம்போவும் போடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்லாம் சூப்பராக தரீங்க, போட்ட ஷார்ட்ஸுக்குலாம் சப்போர்ட் வேறு லெவலில் வந்துருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் சப்போர்ட் தரணும். நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு 200 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் வந்து சீக்கிரமாக 2K போக முடியும். இதோட உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அடுத்த இதில் பார்ப்போம். பாய் கைஸ்.